கடகராசி அன்பர்களுக்கு சதாபிஷேக சனி பகவான் தரக்கூடிய யோக வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்வரக்கூடிய 3/10/2024 முதல் 27/12/2024 வரையில் சனி பகவான் கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தின் காலில் ஒரு 86 நாட்கள் பயணம் செய்ய போகிறார் வக்ரகதியில். ஸோ இந்த நிலை பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான சுபயோக பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானின் அஷ்டம சஞ்சாரம், அஷ்டம சனியின் தாக்கத்தினால ரொம்ப கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிட்ருக்கீங்க. கடந்த 1.5 வருட காலமாக கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தடை தாமதம், இழப்புகள், உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், சொத்துக்கள், வீடு வண்டி வாகனம் இது சார்ந்த நிலைகளில் ஏகப்பட்ட விரயங்கள், ரொம்ப அதிக அளவில் பண விரயத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த தாக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் மனக்கசப்பையும் மனோரீதியான பாதிப்பையும் மன அழுத்தத்தையும் அதிக அளவிலான வருத்தங்களையும் கொள்ள செய்யக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த நிலை இந்த காலகட்டத்தில் அப்படியே டோட்டலாக மாறும். ஏன்னா இது அப்படியே முழுமையாக யோக பலனை தரக்கூடிய சனி பகவானாக உங்களுக்கு சதய நட்சத்திரத்தில் ராகுவின் சாரத்தில் வக்ரகதியில் செஞ்சிருக்கிறார். இது ஒரு அதிர்ஷ்டத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை தன்னிறைவாக வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை. பொதுவாக 8ஆம் இடம் என்பது ஒருவருக்கு திடீர் இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் உண்மையில் இந்த 8ஆம் பாவகத்துக்கு ஒரு வலிமை உண்டு. நல்ல வலிமையான நிலைமையில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தந்துடும். கெட்டு போயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு திடீர் இழப்பை ஏற்படுத்தும். ஸோ கடந்த காலங்களில் இந்த நெகட்டிவான பலன்களெல்லாம் அப்படியே டோட்டலாக மாறி பாசிட்டிவாக நல்ல பலனை தர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வக்ரகதியில் சனி பகவான் உங்கள் வாழ்க்கை துணை வழியிலிருந்தும், நண்பர்கள் வழியிலிருந்தும், தொழில்முறை கூட்டாளிகள் வழியிலிருந்தும் அருமையான தொழில் விருத்திக்கான யோகத்தை தருகிறார். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக ஏகப்பட்ட சிக்கல்கள், சிரமங்கள், தடை தாமதங்கள், நிம்மதியின்மை, அதிக அளவில் போராட்டம், இந்த தொழிலை செய்யலாமா விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் ஒரு திருப்தியே இருக்காது, மனநிறைவு இருக்காது, கடமைக்கு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இந்த நிலை இந்த காலகட்டத்தில் டோட்டலாக மாறும். ஒரு பொறுப்புணர்ந்து உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. பர்டிகுலராக நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய யோக வாழ்வை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். அப்படியே நெகட்டிவாக இருந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக மாறிடும். உங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் சேர ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காத தொழிலாளர்கள்லாம் முழுமையான ஒத்துழைப்பை வாரி வழங்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய கம்பெனியிலிருந்து வந்த அந்த மெஷினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் தீர்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். எந்திர பழுதுகள் அல்லது மெஷினரியில் ஏகப்பட்ட இழப்புகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கூட இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இது மாறும். இது தொழிலில் பார்த்திங்கன்னா பன்மடங்கு விருத்தி செய்வதற்கான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ தங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக தரும். தொழில் ஒரு சிறப்பான விருதியை பெறுவதற்கான ஒரு நேரம் என்றால் அது மிகையாகாது. உங்களுடைய வாழ்க்கை துணையோட உந்துதலான பேச்சு, நண்பர்களுடைய உந்துதலான பேச்சு, பொருளாதார ரீதியான விஷயங்களை சரியாக கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். திடீர்னு வெளிநாடு யோகமெல்லாம் சேரும். திடீர்னு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருந்து ஒரு பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பமும் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு அற்புதமான வருமானத்தையும் நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் 100% பெறுவீர்கள் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ வரக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புகளை எல்லாமே மிக சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா ஒரு எதிர்காலம் சார்ந்த ஒரு யோக வாழ்வு உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. அதே சமயம் இந்த இன்சூரன்ஸ், போனஸ், கிராஜுவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அசட்டையாக இருக்க வேண்டாம். வண்டி வாகனங்களுக்கு எடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் எல்லாம் கம்பல்சரி எடுத்துருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு எடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருங்க. லைஃப் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக கையாளுங்க. அதே நிறுவனத்துக்கு ஏதாவது இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. ஏன்னா லேப்ஸ் ஆகாமல் அந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா
அது மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். போனஸ், கிராஜுவிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. குறிப்பாக கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் ரொம்ப அதிக ஆர்வம் காட்டுவாங்க. குறிப்பாக இந்த உணவகம் சம்மந்தப்பட்ட தொழிலோ, உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட தொழிலோ, இதிலெல்லாம் இவங்களுடைய ஆளுமைத்திறன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை தர ஆரம்பிக்கும். குறிப்பாக வருமானங்கிறது ஒரு அளவில்லாத தன்மையில் உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். தேவைகளையும் கடன்களையும் நிச்சயமாக குறைச்சிட்டு அந்த கடன் பிரச்சனையிலிருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இறையருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ தெய்வீக ஆளுமை திறன் என்பது இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அந்த வியாபாரம் நிச்சயமாக 100% வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நேரமாக இந்த அமைப்பை உங்களுக்கு வாரி வழங்குகிறது. தனது 6ஆம் பார்வையால் ஜென்ம ராசியை வசீகரிக்கிறார். அப்படிங்கும்போது நீண்ட ஆயுளை கொடுத்துருவார். ஆனால் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கல் உருவாக்கிடுவார். பர்டிகுலர் இந்த எலும்பு, பல் இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிப்பையோ அல்லது உடற் தொந்தரவுகளையோ கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சும்மா நடந்து போகிற மாதிரி போவோம், திடீர்னு கால் சொல்லிக்கும், அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் கூட உருவாக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சிறு மருத்துவ செலவை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அவ்வளோதான். வேறு எந்த உடல் ரீதியான பாதிப்பும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சனி பகவானின் தாக்கம் இந்த காலகட்டத்தில் ஒரு சுபயோகமான பலனை தானே தருது. அது வந்து ஏதாவது ஒரு வகையில் சின்ன பிரச்சனை கொடுத்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையிலே. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம். பர்டிகுலர் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு முழுசாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குணநலங்கள்லாம் மாறி போயிடும். குணாதிசயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக செயல்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையிலே. உங்களுடைய நல்ல குணத்துக்கே மற்றவர்களுடைய உதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். அன்பான பேச்சு, ஒரு சரியான விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது, எதையுமே ஒரு மனக்கசப்பு இல்லாமல் தெளிவாக சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாலும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கும். மற்ற எல்லாத்தையும் அனுசரித்து செல்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தான் வந்து சேருமே தவிர எந்த விதத்திலும் பின்னடைவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தனது சமசப்த பார்வையால் 2ஆம் இடத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த கசப்பெல்லாம் நீங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். பர்டிகுலராக கணவன் மனைவி உறவு நிலையில் ரொம்ப சிக்கல்கள் உருவாக்கிட்டு இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த காலத்தில் ஒன்று சேர்றதுக்கான அத்தனை வாய்ப்பும் கொடுப்பார். ஸோ அந்த கவலைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு முறை பார்த்தாலே போதும், கணவன் மனைவி அந்த ஒற்றுமைங்கிறது மேலோங்கி வந்துடும். இதுக்காக நம்ம சண்டை கட்டிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை இது உருவாக்கும். ஏன்னா இந்த இடத்துல சுபமான யோக பலனை தருகிறார். இந்த குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வருமானத்தையும் ஒரு தன்னிறைவான ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த நேரத்தில் தருவது என்பது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயந்தான். ஸோ மனமகிழ்வுக்கான ஒரு நேரமாகவும் இது இருக்கும். குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்தருடைய தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அவங்களுடைய ஆசை அபிலாசைகள், கல்வி சார்ந்த விஷயங்கள் அல்லது வீடு, வண்டி, வாகன, சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்களுக்கு அந்த முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். ஸோ உங்களுடைய பேச்சு திறமையால் இது எல்லாத்தையுமே மிக சிறப்பாக நீங்கள் வென்றெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த தொழில் அமைப்பில் இந்த வரவேண்டிய பணம் ஏதாவது தடையாக இருந்ததுன்னா அதுவும் வந்து சேர்ந்துடும். கடன் சார்ந்த பிரச்சனையில் அதிக அளவில் மனச்சிக்கலை எதிர்கொண்டு இருந்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் உங்களுக்கு திடீர்னு தருவார். எந்த இடத்துலேருந்து வருதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார உதவி வந்து உங்கள் கடன் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் மீண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதிக அளவில் கடன் போன்ற சிக்கல்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு மாற்றங்களை நிச்சயமாக இறையருள் வழங்குகிறது. ஒரு இனிமையான பேச்சுத்திறன் கொண்டு அந்த உறுப்பினர்களோட ஒரு ஒற்றுமையாக செய்வதனால உங்களோட சமுதாயத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் கூட, உங்களோட நண்பர்கள் கூட அல்லது உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த பெரிய மனிதர்கள் கூட இந்த பொருளாதார உதவி செய்கிறதோட தொழில் விருத்தி பெறுவதற்கும் ஒரு சரியான உதவிகளை நிச்சயமாக வழங்குவார்கள். குறிப்பாக கடகராசியை சேர்ந்த பெண்களுக்கு ஒரு புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சரியான நேரம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய அந்த சுய தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது பார்த்திங்களா, அது இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வந்துடும். ஸோ யாரையும் எதிர்பார்க்காம தனித்து நின்று சொந்த காலில் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இறையருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழங்குகிறார். ராகுவின் சாரத்தில் செல்லக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு சதாபிஷேக சனி பகவானாக நின்று சொந்த காலில் சுயமாக வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அத்தனையும் உங்களுக்கு தருகிறார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இந்த வாய்ப்பை எல்லாமே மிக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் அற்புதமாக அமையும்.
கல்வியிலையும் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது. ஸோ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கங்க. தனது 10ஆம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் வழியிலிருந்து நல்லதொரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறார். திருமண தடையை நிவர்த்தி செய்கிறார். நல்லதொரு சந்தான பிராப்தியை தருகிறார். ஆண் வாரிசு தேவைக்கான ஒரு ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே இவருடைய மனதில் மிகப்பெரிய காயங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறி மிகப்பெரிய யோக வாழ்வான அந்த புத்திர பாக்கியத்தை நீங்கள் சுவீகரிக்க முடியும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோடு இது நடைமுறைக்கு வரும். ஸோ அந்த மனதில் இருந்த கவலைகளெல்லாம் நீங்கும். ஏளனமாக பார்த்தவங்கெல்லாம் அதிசயமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அந்த குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் வழியிலிருந்து நடக்கும், அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் வழியிலிருந்து அது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில்லை. திருமலை திருப்பதி பாலாஜி வழிபாடு உங்கள் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் இந்த காலகட்டத்தில் தரும். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 2 மற்றும் 7ஆம் எண்ணை பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள். வர்ணங்களில் இளம் வர்ணங்கள் யாவுமே உங்களுக்கு சிறப்பான சுபயோகங்களை வரும் வாரி வழங்கும். வாழ்த்துக்கள்.